முப்பாட்டின் ராவண பத்தித்தல ரத்தத்தில ஒரு கொடி விளம்பது. முப்பாட்டின் ராவண பத்தித்தல ரத்தத்தில ஒரு கொடி விளம்பது. நான் பாத்துக்கிறேன் விடு. அந்த அளவுக்கு கோப்பட தெரியாது, விடு பாத்துக்கலாம். எந்திரிச்சு போ. என்னடா உன் வீட்டுக்கு வந்து கையை நசிக்கப்பட்டு இருக்காங்க. ஏன் நம்ம பிரிச்சு பேசுறீங்க? இது நம்ம வீடு. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். அப்பா மேல கோபப்படாதீங்க ப்ளீஸ். அப்பா மேல கோபப்படாதீங்க ப்ளீஸ். ஆமா ஏமாமா அந்த ரெண்டு சின்ன ஜெர்சி இப்ப போட்ட முடிச்சா உனக்கு முன்னாடி போட்ட முடிச்சு சேர்ந்து வாழ வேண்டிய வயசுல பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்த்தா அவங்க எங்க தனிமை கிடைக்கும் பாப்பாங்க. உண்மையை சொல்லு, உண்மையிலே இது ஓவைக்க போந்திருந்தா இப்படி நோய் விட்டுருப்பா இல்ல ஒரு தம்பி மாதிரி ஒரு பொழுதுக்கு ஒரு பிள்ளை கட்டி கொடுத்துருப்பியா? ஓத்தே விடாதீங்க மாமா, எல்லாமே பேசிட்டு இருக்கீங்க. சத்தியமா என் புள்ள இல்ல, இசை கூட நான் என் தம்பிக்கு தான் கட்டி வைப்பேன். அவனை விட என் புள்ளைய வேற எவனாலையும் நல்லா பாத்துக்க முடியாது. அவன் மட்டும்தான் என் புள்ள கூட வாழறதுக்கு தகுதியானவன். அப்படின்னா நீ ஒரு பொண்ணை கூட்டத்துக்கா அவ கூட இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை பெற்று ஒரு தம்பி மாதிரி ஒரு கோரிக்கைக்கு கட்டி கொடு. என் பிள்ளை இவனுக்கு கட்டி கொடுக்கலாம்னு நினைச்ச இந்த மகாதேவன் யாரை நீ பார்க்க வேண்டியது இருக்கும். மகாதேவன் வாய் ரொம்ப பேசினா வாயை அடிச்சு நொறுக்குவேன். மாமேன்னு பார்க்க மாட்டேன். கொஞ்சம் அமைதலாரு. எங்க வந்து யாருமே கத்துறது? அவரு நம்ம மாமா எல்ல மீறி பார்த்து விட்ட தொலைச்சு தொலைச்சு. என்னடா ரவுடி பயிலாச்சு மாட்டி இருக்கீங்களா? என்ன வார்த்தை விடக்கூடாது, ஆனா சிலதை வார்த்தை விட்டீங்கன்னா அவன் சொன்னதை நானே செய்வேன். என்ன ரொம்ப தாங்கிக்கிட்டு மனுஷனுக்கு கொஞ்சமாக ஞானம் இருக்கணும். என்ன பேசுறோம் என்ன செய்யறோம்? இந்த பயிர்கள் கண்டு தாங்கிட்டு கிடக்கான கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறாரா? நம்மளை தாங்க வைக்க யாரு? நம்மளோட மரியாதை கொடுக்குறாங்க கொஞ்சமாக புரியுதா? என்ன ஓ மரியாதை எனக்கு கொண்டு தேவையில்லை. என்னடா சொல்லி காட்டுறீங்களா? என்ன சொல்லி காட்டல. இது வரைக்கும் நாங்க எவங்கிட்ட இறங்கி போகலன்னு சொல்ல வரோம். அப்படி உங்ககிட்ட இறங்கி வரோம்னா உங்க மேல வச்சுக்க மரியாதை, உங்க மேல வச்சுக்க அன்பு அதையே புரிஞ்சுக்க தெரியலனா என்ன பத்தி விசாரிச்சிருக்கீங்கல்ல? நான் யாருக்கு தெரியல தெரிஞ்சு உங்க மேல அன்பு பாசம் வைக்காம புரிஞ்சுக்க வேண்டாம். ரத்தக்கார பிடிச்ச கரையால என் புள்ள கதை நீ தாலி கட்டக்கூடாது. கை புள்ள ரத்தக்காரடா. எத்தனை குடும்பத்தை சாபம் மேல இருக்கிறோம், அத்தனை என் புள்ள மேல வரணுமா? அப்படி எந்த மண்ணங்கட்டி இல்ல. கொலையும் பண்ணிட்டு அந்த குடும்பத்தை வாழ வச்சுட்டா நீங்க செத்து போவீங்கன்னு போயிருமா? பிள்ளைய நான் இந்த குடும்பத்துல கொடுக்க மாட்டேன். உங்க அனுமதி எனக்கு தேவையில்லை. ஆல்ரெடி எனக்கு மனைவியானவா. நான் பார்த்தா நீங்க வந்து அதை பாக்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல. யார் பிள்ளை யாருக்கு உரிமை இல்லைங்க? அவன் நான் பெத்த பிள்ளை, எனக்கு சொந்தமானவா. இப்ப பிள்ளை ஈஸியா உனக்கு பொட்டிக்கிற வயசுல உனக்கு காதலி வசீகமா இல்ல உனக்கு? ஆமா வேண்டாம், பிள்ளை அசிங்கமா திட்டாதீங்க. மகாதேவன் இந்த வயசுல காதல் வராம உங்க மாதிரி 60 வயசுல காதல் வரும். ஒரு ரவுடி சொந்தல வேற எங்க வச்சுக்கா. என்ன திறக்கிறவா பேசுற மூஞ்சி மாதிரி நானே பேத்துறேன்டா. கோவம் வருதுல்ல? உண்மை யாரா திறக்கிறவா பேசுற நமக்கு கோவம் வருதுல்ல? அடிச்சிருவேன் புடிச்சிருவேன் மிரட்டுறீங்களா? அதை நாங்க செஞ்சா ரவுடிங்க. என்னத்தை கத்துக்கிறதுக்கும் என் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கும் அழைத்து தூக்குனேன். இப்ப உங்களுக்கு தேவை, உங்க குடும்பத்துக்கு பிரச்சனை நீங்க தூக்க மாட்டீங்க சொல்லுங்க. அப்ப நீங்க ரவுடியா? எவன் கத்திய தூக்குனாலும் அவன் ரவுடி தான்டா. சரி நான் ரவுடியா வந்துட்டு போறேன். இந்த ரவுடிக்கு இந்த இசைதான் பொண்டாட்டி, அதை யாராலையும் மாத்த முடியாது. இவதான் என் பொண்டாட்டி. இவனை பொண்ணு போட்டாலும் போர்விட தவிர உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்டா. யோ அதை சொல்றதுக்கு நீ யாரியா? இப்ப நீ போய் மூட போய்யா? அப்படி எல்லாம் யா அண்ணனையும் பிள்ளையும் தரக்குறா பேசுறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இப்பமே சொன்னேன் 2 துண்டா போடுமா 4 துண்டா போடுமா போட்டுட்டு போவேன். கேட்டடி கேட்டியா? இப்ப குடும்பத்துல வந்து வாழ ஆசைப்பட்டு இருக்க ஒண்ணு. இப்ப நீ என்ன பண்ண? உன்னை கண்ட துண்டமா விட மாட்டேன்டா. உன்னை பெட்ட விட மாட்டேன். புள்ள மேல கை வச்ச கீழே போடு. யார் மேல யார் கை வைக்கிறது? கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டு இருக்கோம். கண்ணு முன்னாடி பழம் பழம் அரைஞ்சிட்டு இருக்கிறேன். இதுக்கப்புறம் கை இருக்கணுமா என்ன? தங்கப்புல நீ தோறப்பா. இவர் இருந்தாலும் உன்னை எங்க கிட்ட பிரிப்பாரு.
கிளிப்பிள்ளை தாங்க நம்ம தாங்கிக்கிட்டு இருக்கோம். மாமா மாமா மாமான்னுக்கிட்டு அவர் மரமண்டைக்கு கொஞ்சமாவது ஏறல என்ன? படிச்சாரு இல்ல, இவரை நான் நம்பவே மாட்டேன். ஆனா இப்ப சொன்னேனே, நம்ம அத்தை சாவுக்கு இவர் தானே காரணம். அத்தைய கொண்டது நீர்லையா? ஏய், அது என் பொண்டாட்டிக்கு தெரியும்டா. நான் அவளை எந்த அளவுக்கு குசா வச்சிருந்தேனே, நீ என்ன கொள்ளக்காரன்னு பட்டம் கொடுக்க வேண்டாம். என் பொண்டாட்டிக்கு தெரியும். கெட்டினவளை புரிஞ்சுக்காத புருஷன் இருந்தாலும் அவளை கொல்லதுக்கு சமம். புரியல? கெட்டினவளை புரிஞ்சுக்காத புருஷன் அவளை உயிரோட கொல்லதுக்கு சமம் தான். சத்தியமா நீங்க அத்தை பத்தி புரிஞ்சுக்கவே இல்லை. புரிஞ்சிருந்தா எவனோ ஒருத்தன் கொல்ற அளவுக்கு எங்க அத்தை நிலைமை போயிருக்காது. தனக்கு இருக்கிற பிரச்சனையா பூசங்கிட்டே ஒரு பொண்ணு சொல்லாம இருக்கானா அவன் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நம்பிக்கையை நீ கொடுக்கலன்னு அர்த்தம். மத்தவங்க நம்பின அளவுக்கு கூட கெட்டவளை நம்பலன்னு அர்த்தம். இவங்கிட்ட சொன்னாலும் ஒரு பிரோஜனம் இல்லைன்னு தனக்கு வர ஆபத்தை கூட சொல்லாம இருக்காங்க பாருங்க. அதுல உங்க லட்சணம் தெரிய வேண்டாம். கெட்ட பொண்டாட்டி செத்துட்டானு ஊரா நான் நடத்துறேன். நீங்க உண்மையா காதலிச்சாரா? என்ன காதலி? ஒரு பொண்ணை காதலிக்கிறது நாய் பூனை கூட காதலிக்கும். உண்மையான காதல்னா என்ன தெரியுமா? அவளை புரிஞ்சு நடக்கிறது. புரிதல் மட்டும்தான் உண்மையான காதல். உடனோடு இணைறது மட்டும் காதல் இல்ல. அவ மனச புரிஞ்சுக்கணும். அவ கண்ணை பார்த்து அவளுக்கு இருக்கிற பிரச்சனையா புரிஞ்சுக்கணும். அவன் என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பொண்ணு எந்த தயக்கமும் இல்லாம கட்டினவன் கிட்ட மனசு இருக்கதெல்லாம் எப்ப சொல்றாளோ அதுதான் உண்மையான காதல். எப்பேற்பட்ட ரகசியமா இருந்தாலும் பூசக்கிட்ட சொல்றதுக்கு ஒரு நொடி கூட தயக்கம் வரக்கூடாது, நடுக்கமும் வரக்கூடாது. அப்படின்னா நீ உண்மையா காதலிச்சிருக்குன்னு அர்த்தம். உங்க காதல் உண்மைன்னு அர்த்தம். எனக்கு வர ஆபத்தி சொல்லல, தான் சாக போறது உண்மையும் சொல்லவே இல்லை. இதுல உண்மையா காதலிச்சாரா? அத்தைக்கு என்ன பிரச்சனை இருந்தா தெரியுமா என்ன? அவங்க சாக போறாங்கன்னு அவங்க வயிற்று குழந்தை இருக்கும் போதே அவங்களுக்கு தெரியும். மரண தருவாயிலும் கூட உங்க நம்பலன்னு அர்த்தம். எங்க அத்தி எவன ஒருத்தன் கொலையா? நீர் தான் கொண்டுட்டீரு. எனக்கு வர மரணத்தை கூட உங்ககிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு வச்சிருக்கிறீங்களா? நீர் தான் கொண்டுட்டீரு. இப்போ யோ பொண்ணாட்டி கூட்டு போய் கொல்ல போறீரு. அதானா யோ கண்ட தொண்ட பாக்கிறேன். அவன் ஏன் சொத்தே சரியா? நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் போய் சொல்லும். அத்தை ஏன் செத்தாங்க? எப்படி செத்தாங்க? எதுக்காக செத்தாங்க? யாரு கொன்னோம்? இதுக்கு ஒரு பதில் தெரியுமா உனக்கு? வாழ வேண்டிய வயசுல ஒரு பொண்ணு செத்துருக்கா. ஏன் செத்தா, எதுக்கு செத்தான்னு அதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்ல. நாடு ஒரு ஊரா போயிட்டே நான் தேடினையா. நான் ஒவ்வொரு நாளும் தேடிக்கிட்டு இருக்கேன். என் அத்தை மரணத்துக்கு யாரு காரணம்னு சொல்லிட. ரவுடி பையா 6 வயசுல கட்டி தூக்குறானு. 6 வயசுல இருந்து என் அத்தோட சாவுக்கு நியாயத்தை தேடிக்கிட்டு இருக்கேன். நான் ரவுடி இல்ல, ரவுடியா உருவாக்கப்பட்டேன். உனக்கு ஒரு ஆம்பளை பையன் இருந்தா என்ன பண்ணிருப்பானோ அதை இருந்து நான் பண்ணினையா. என் அத்தைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா என்ன பண்ணிருப்பானோ அதை நான் பண்ணினையா. 6 வயசுல இருந்து என் அத்தை மரணத்துக்கு நான் வேட தேடினேன். என் அத்தை சாவுக்கு நியாயம் கிடைக்கணும் 6 வயசுல இருந்து நான் தேடினேன். வந்தாங்க எதிரி கூட்டமா வந்தாங்க. ஏன் வாரானுங்க, எதுக்கு வாரானுங்கன்னு எதுவும் எனக்கு தெரியல. பாரான போட்டு வீழ்த்துனேன், வெட்டி சாச்சேன். அப்படியாவது என் அத்தை மரணத்துக்கான நியாயம் கிடைக்கணும் வெட்டி வீழ்த்துனேன். ரவுடிங்க பேர் எனக்கு வந்தது. நான் உசுரோட இருந்ததுன்னு என் அத்தை சாவுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். என் அத்தை செத்ததுக்கான நியாயம் தேட முடியும். அதனால வெட்டி வீழ்த்துனேன். ரவுடியா வந்து நிக்க நீ செஞ்சுக்கணும். இல்ல உனக்கு பிறந்த புள்ள பண்ணிருக்கணும். யாருமே பண்ணல, நான் பண்ணினேன். ஏன்னா என் அத்தை என் மேல அந்த பாசம். அவங்களுக்கு எவ்வளவு பாசமும் அன்பு என் மேல இருந்தா அவங்க வயிற்றுல ஒரு காரம் உருவாக முன்னாடியே அந்த பொம்பளை பிள்ளையா தான் இருக்கணும். அந்த பிள்ளைய இவனுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு எவ்வளவு பெரிய நம்பிக்கையை வளர்த்திருக்கணும். இப்பவும் சொல்றேன், இப்போ அதுக்கு காது கொடுத்து படிச்ச படிப்பை ஞானமா பயன்படுத்தும். பாதா என் குடும்பத்துக்கு இல்ல, உங்களுக்கு அத்தைக்கு நான் இருந்திருக்கு. அத்தையே நீங்க கல்யாணம் பண்ணும் போது இல்ல, காதலிக்கும் போது நடந்த பிரச்சனை தான். எப்போ நீங்க அத்தைய உசுறு பொசுரா காதலிக்க ஆரம்பிச்சுன்னா அன்னையில இருந்து பாகம் உருவாயிருக்கு. ஆமா, என் தாத்தா மர்மமான முறையில் தான் கொல்லப்பட்டாரு. அப்போ கூட அது உங்க குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம் தான் தெரியுமா? உங்க அம்மாவால கசத்தை வச்சு பண்ணது உங்க அம்மா. இன்னும் உலகிட்டு சத்தியமா இல்ல. உண்மை உண்மை உண்மை. கொற்ற உணர்ச்சி தாங்கிக்க முடியல. உலகத்துல எந்த பெண்ணுமே செய்யக்கூடாத மிகப்பெரிய பாவத்தை செஞ்சுட்டோம் என்ற குற்ற உணர்ச்சி. பெத்த பிள்ளைக்கும் பூசனுக்கும் துரோகம் பண்ணிட்டோமே, இதுக்கப்புறம் வாழவே முடியாதுங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி. நேரா செம்புலிங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு சாகணும்னு போயிருக்காங்க. இல்ல அவ போயிருக்கான். குற்ற உணர்ச்சி, புருஷனுக்கும் பிள்ளைக்கும் செஞ்ச குற்ற உணர்ச்சி. தொழிகட்டு தெரிஞ்சுட்டோமேங்கிற மன உளைச்சல். செம்புலிங்க ஐயா கிட்ட போய் மன்னிப்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்திருக்காங்க. செம்புலிங்க ஐயா கிட்ட மன்னிப்பு கிடைக்கல. இந்த மாதிரி பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. கெட்டின புருஷன் பெத்த புள்ளைய தவிக்க விட்டுட்டு கேவலம் காமத்துக்காக போனவளுக்கு என்கிட்ட மன்னிப்பு கிடையாதுன்னு செம்புலிங்க ஐயா மன்னிக்க மறுத்த அடுத்த நொடி தாங்கிக்க முடியாத விருத்திக்கு போனா உங்க அம்மா மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானா. தாங்கிக்க முடியாத வேதனை, வாழ முடியாது. ஆனா அதே நேரத்தை சாகவும் முடியல. காரணம் எங்கேயுமே அவளுக்கு மன்னிப்பு கிடைக்கல. விருத்தி உச்சிக்கு போனா மன்னிப்பு கொடுக்க வேண்டிய புருஷன் உயிரோட இல்ல.
கண்ணு முன்னாடியே செத்து போயிட்டாரு. தன்னால உச்சத்துக்கு போனா, வெறுமை உச்சத்துக்கு போனா, திருப்தி உச்சத்துக்கு போனா, இந்த உலகமே அழியட்டுங்கிற விருத்திக்கு போனா, கொடூரமா மாறினா, பிசாசா மாறினா, ஐயோ சாக கூட முடியுங்கிற விருத்திக்கு போனா, பெத்த புள்ளி உங்களை வந்து பார்க்க வந்தா, நீரு சேர் எடுத்து கூட பார்க்கல, மாறா நீரும் கத்தி தான் தூக்கி இருக்குது. தூக்கி நீர்ல கத்தி தூக்கி நீர்ல நீர்ல அந்த இடத்துல எந்த பிள்ளையா இருந்தாலும் அதுதான் பண்ணிருக்கோம். தகப்பன உயிரோட பறி கொடுத்துருக்கோம். பெத்த தாய் வழி தவறி போனா எந்த புள்ளி எடுக்கிற ஒரு காரியம் தான். புள்ளில கட்டி மன்னிப்பு கிடைக்கல, எங்கேயுமே மன்னிப்பு கிடைக்கல, விருத்தி. அதனாலதான் செம்பலிங்க குடும்பத்தை அழிக்கிறதுக்கு பிளான போட்டா. மத்தபடி என் தாத்தாக்கு எந்த பகையும் இல்ல. ஏன்னா அவர் நன்மையை மட்டும் அந்த உலகத்துல விதைச்சாரு. குடிச்சு அழிச்சு வாழ்ந்த இந்த மக்களை திருத்தினாரு. குடிக்கிற எவனாலையும் குடும்பத்தை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி கொடுத்தாரு. பொண்டாட்டி புள்ளையில நேசிங்க, ஆம்பளைங்க வேலைக்கு போங்க, வீட்டுல பொம்பளைங்க பொறுப்பா இருங்க, பாடத்தை கத்து கொடுத்தாரு. ஊரு செழிப்பா இருந்தது. ஆண்கள் குடிக்காம வயல் வேலைக்கு தோட்ட வேலைக்கு போனாங்க. பெண்கள் அழகா குடும்பத்தை பார்த்துக்கிட்டு கணவனுக்காக காத்திருந்தாங்க. காதல் மலர்ந்தது, குடும்பம் செழிப்பா இருந்தது, ஊரு செழிப்பா மாறிச்சது. ஒருத்தர் அனுநியமா பக்கத்தை விட அந்த வீடு இந்த வீடு ஒருத்தர் அனுநியமா வாழ்ந்தாங்க. தாத்தாக்கு போக இல்ல, போக உங்க குடும்பத்துல. மாணிக்கா, மாணிக்கா, உங்க மாமா கிட்ட நீயே சொல்லு. மாமா, நான் தாதா, மும்பையில பெரிய தாதாவா இருந்தேன். பெரிய பெரிய கான் கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு தான் இருந்தேன். அதுல கிடைக்க வருமானத்தை வச்சுதான் கோடி கோடியா சம்பாத்தியம் பண்ணிட்டு இருந்தேன். தமிழ்நாட்டுக்கு ஒரு வேலை விஷயமா வந்தேன். ஆனா எனக்கு தமிழ்நாடு என்னன்னு கூட தெரியாது. ஏன் தமிழே அரைமுறையமா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தமிழ்நாட்டுல எந்த எதிரியும் கிடையாது. ஏன்னா நான் தமிழ்நாட்டுக்கு வந்ததே கிடையாது. ஆனா நான் எப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தேன்னா அன்னையில இருந்து என்ன கொல்லதுக்கு முயற்சி வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் இசைய பார்த்தேன். இசை பின்னாடி போகும்போதுதான் கிங்ஸ்ல என்ன தட்டி தூக்கணும். அப்புறமும் என்ன கொல்ற முயற்சி விடவே இல்லை. என் முழு சந்தேகம் இந்த குடும்பத்து மேலதான் இருந்தது. இசை பின்னாடி போறதுனாலதான் என்ன தட்டி தூக்குறானுங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா எங்க அப்பா இவங்க கிட்ட சத்தியம் வாங்கினது எனக்கு தெரியாது. இவங்க ஒரு திரும்ப வாக்கு கொடுத்ததுதான். என் அப்பாக்கு இவங்க வாக்கு பண்ணி கொடுத்தது. இந்த மண்ணுல உங்க பையன் உசுறு போகாது, உங்க பையனாவே திரும்பி வருவான், உசுருக்கு எதுவும் ஆபத்து வராதுன்னு வாக்கு கொடுத்தாங்க. ஆனாலும் என்ன கொல்லதுக்கு கொலை முயற்சி நடந்துகிட்டு தான் இருந்தது. நானும் கிங்ஸ்னு ஒருத்தர் மோதிக்கிட்டான். என்ன கொல்ல பார்த்தது இவன் தானே. நான் இவனை கொல்லதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணினேன். அப்பதான் கால்குள்ள விஷவாயு. அத்தையை எப்படி கொண்டாங்களோ அதே மாதிரி என்ன கொல்லதுக்கும் ஏற்பாடு நடந்தது. என்னோட உளறிக்கிட்டு இருக்க. ஆமா மாமா, அத்தையை எப்படி கொண்டாங்களோ அதே மாதிரிதான் என்ன கொல்லதுக்கும் பண்ணாங்க. இவன் தான் அவன் உசுர பணைய வச்சு என்ன காப்பாத்தினான். அப்பதான் புரிஞ்சது இது வரைக்கும் கொல்ல ஆள் அனுப்புனது இவன் இல்லைன்னு. அதுக்கப்புறம் இவங்களுக்கும் சந்தேகம், இந்த மண்ணுல யாரு இவனை கொல்ல இருக்குன்னு. ஒவ்வொரு நாளும் நாங்க வலை வீசி தேடிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் எங்களுக்கு வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இசை எங்ககிட்ட வந்து சேர அப்பவும் கொலை வச்சு விடவே இல்லை. எங்களுக்கு எதிரி எங்க இருந்து வாரானே தெரியல. இசையா 1000 வாட்டி தட்டி தூக்குறாங்க. ரவுடிங்களே அப்பெல்லாம் இவன் தான் உசுர கொடுத்து காப்பாத்துவான். அப்பதான் தெரிஞ்சது இசை இந்த குடும்பத்து பொண்ணுன்னு. எங்கேயோ இடிக்குதுன்னு நாங்களும் தேட பல விஷயத்தை நாங்க தேட ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் முத அத்தையும் நீங்களும் மீட் பண்ணீங்களே லைப்ரரி. நாங்க லைப்ரரியில மீட் பண்ணணும் உங்களுக்கு யார் சொன்னா? நீங்க லைப்ரரியில தானே மீட் பண்ணீங்க. நான் பொம்மிமாவை மீட் பண்ணவே இல்ல. என்ன சொல்றீங்க? நான் முத மீட் பண்ணது இந்த அடிக்கடி ரவுடி பைய இவ அப்பனதான். பார்த்தனைக்கு இவ அப்பனுக்கு எனக்கும் பகை. ஏன்னா செம்புலிங்க அப்படியே உரிச்சு வச்சு அப்ப இருப்பான். எனக்கு செம்புலிங்க குடும்பத்தை பிடிக்காது. ஒரு விளம்பாத பொம்பளையை எங்க அப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எங்க வாழ்க்கை நாசம் பண்ணவன எனக்கு பிடிக்காது. வேண்டாம், பார்த்து விடாதீங்க. ஆமாடா, எனக்கு பிடிக்காது. என் மக்கள் எப்படின்னு தெரிஞ்சு என் அப்பன் தலையில கட்டு அவங்க தாத்தா ஜென்ம பத்தி செருப்பால் எடுத்தது போகாது. ஒரு பொண்ணு இப்படிதானே அவ கடைசிக்கு அப்படிதான் இருப்பா. தெரிஞ்சும் அப்பா பாவம் அப்பாடி தலையில கட்டி வச்சு எங்க அப்பா வாழ்க்கை நாசம் பண்ணி எங்க அப்பாவை வாழ வேண்டிய வயசை சாகடிச்சதானே இந்த செம்பலிங்க. அதனாலே எனக்கு செம்பலிங்க குடும்பத்தை பிடிக்காது. செம்பலிங்க ஐயா பொண்ணு தானே பொம்மிமா. அப்போ அவங்க மட்டும் நீங்க எப்படி காதலிச்சுக்க முடியும்? அப்போ பொம்மிமா சாவுக்கு நீங்க தான் காரணமா? பொம்மிமா செம்பலிங்க ஐயா பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. நான் அவளை மீட் பண்ணது அமெரிக்கால ஒரே காலேஜ். என்ன இவர் புதுசா ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு? என் கிளாஸ்மேட் தான். 2 வருஷம் ஒன்னா படிச்சு எனக்கு ஏற்று பார்க்கல. என்ன இல்ல எவனையுமே ஏற்று பார்க்க மாட்டான். அவளுக்கு தேவதை மாதிரி பொதுமையா வருவா. எந்த ஆணமும் கௌரவமும் அவகிட்ட இருக்காது. படிப்புல புலி, வீரத்துல சான்ஸ் ராணி. அவகிட்ட எவனும் நெருங்க முடியாது. தனித்துவமா தனியா தெரிவா. அவ பேசுறதே கட்சிக்கிற சிங்கம் மாதிரி தான் இருக்கும். நானும் படிப்புல புலி, ஆனா அவளுக்கு அடுத்துதான் இருப்பேன். ஆனா படிக்கிறோம் நல்லா இருக்கிறோம் எந்த கருவமும் அவளுக்கு இருக்காது. மென்மையானவா. படிச்சு முடிச்ச 2 பேருமே சயின்டிஸ்ட் ஆனோம். எங்க 2 பேருக்குமே ஒரே இடத்துலதான் விஞ்ஞானியா வேலை கிடைச்சது. அவ அங்கேயுமே ஃபர்ஸ்ட் ஆளா மேல வந்துட்டான். வந்தவளுக்கு வேணா காத்து இருந்தது. அவளுடைய அபார அறிவு திறமை பார்த்து சில போட்டி போட்டாங்க. அவளை ஏலத்துக்கு எடுக்கிறதுக்கு போட்டிக்கு மேல போட்டி. ஆனா தன்னை சுத்தி என்ன நடக்குங்கிறத அவ கவனிக்காம இருந்தா. அவ நோக்கெல்லாம் புதுசா எதையும் உனக்கு கண்டுபிடிக்கிறதா இருந்தது. நான் தனியா இருந்ததுனால அவளுக்கு நடக்க போற பிரச்சனையை நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆளுக்கு அவ தலைக்கு வேலை பேசினாங்க. அவ மூளை எனக்கு வேணும் உனக்கு வேணும் ஆளுக்கெல்லாம் போட்டி போட்டாங்க. ஒவ்வொரு விஞ்ஞானிலையும் எனக்கு அந்த பொண்ணு வேணும் எனக்கு அந்த பொண்ணு வேணும் ஆளுக்கெல்லாம் போட்டி போட்டாங்க. பொம்மிமா ஏதோ உன்னை கண்டுபிடிச்சா அது இந்த உலகத்துக்கு வியப்பானது, சாத்தியம் இல்லாதது. கோடி இல்ல
அவ கண்டுபிடிச்சத வச்சு இந்த உலகத்தையே ஆட்டி படைக்க முடியும். எனக்கு என்னன்னு இது வரைக்கும் தெரியாது. ஆனா கண்டுபிடிச்சா அந்த சிகரெட்டு என்னன்னு யாருக்கும் தெரியாது. நான் இந்தியாவுக்கு வந்திருக்கும் போதுதான் இவ அப்பனுக்கும் எனக்கும் மோதலு. அவ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவளுக்கே தெரிஞ்சது நம்ம தெரியாம உன்னை கண்டுபிடிச்சிட்டோன்னு. சுத்தி போக வர ஆரம்பிச்சது. நான் ஒரு கோட்டரச தங்கி இருந்தேன். அவ கண்டுபிடிச்சது என்ன, அவ கண்டுபிடிச்ச ஃபார்முலா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுக்காக அவளுக்கு சில மயக்க ஊசிகளை போடுறதுக்காக சில கும்பல்களை விரட்டிட்டு வந்தாங்க. போராடினா எவ்வளவு போராட முடியுமோ அவ்வளவு போராடினா. முடியாத பட்சத்துல நான் வந்தேன். ஒரு பொண்ணு, இந்திய பொண்ணு, அவ்வளவுதான். அதுக்காக தான் நான் அவளை காப்பாத்தினேன். என் கூட தான் என் ரூம்ல இருந்தா. அவ பேச்சு, அவ செயல் எல்லாம் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. விரும்பினேன். டைரக்டா நான் அவகிட்ட சொன்னேன். எல்லாத்தையும் மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிட்டு இந்தியாவுக்கு வந்தோம். ஆமா, நான் குறும்புக்காரன் தான். ஆனா அதே நேரத்துல வகைய மறக்காம இல்ல. சொன்னா கல்யாணத்துல எனக்கு எந்த ஈடுபாடும் இல்ல. ஆனா என் வாரிசுன்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு என் பிள்ளைய நான் பெத்து கொடுக்கணும். அதனால கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொன்னான். அவளை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அங்க விரட்டின கும்பலி இங்கேயும் அவளை விரட்டிக்கிட்டு தான் வந்தது. அவளை விடல. அவ கண்டுபிடிப்புக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டு அவளை மிரட்ட ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறமா அவ இங்க இருந்தா என் காதலியை கொண்டுருவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால வேற நாட்டுக்கு அவளை கூட்டிட்டு போறதுக்காக பிளான போட்டேன். அதுக்கு முன்னாடி அவதான் என் மனைவின்னு ஒரு ஊச்சில படுத்தணுங்கிறதுக்காக அவ குடும்ப தலத்துல பாக்கணும்னு நினைச்சேன். அப்போதான் லைப்ரரியில முத நாள் மீட் பண்ற மாதிரி பண்ணணும். ஏன்னா அன்னைக்கு தான் உன் அப்பா கூட வந்திருந்தான். உன் அப்பனை பார்த்த உடனே பொம்மிமா எனக்கு வேண்டாம் சொல்ல நினைச்சேன். ஆனா என் பொம்மிமா மேல நான் உசுர வச்சிருந்தேன். அதனால என்ன என் உசுர பணிய வச்சு நான் அவளை இங்க கூட்டிட்டு போனேன். நான் கொண்டுட்டேன்னு என் மேல பணிய போட்டீங்க. என் உசுர பணிய வச்சு நான் அவளை கூட்டிட்டு போனேன்டா. உன் அப்ப பிடிக்காம இருந்தப்ப கூட, உன் குடும்பத்தை எனக்கு பிடிக்காம இருந்தப்ப கூட நான் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போனேன். டேய், அந்த ஃபார்முலாவே உன் பேர்ல தான்டா இருக்குது. தான் அண்ணனுக்கு பிறக்கிறது எப்படி புலிக்குட்டியா தான் இருக்கும்னு கணக்கு போட்டவா. எப்படி நீ இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருவா, தட்டி தூக்கிடுவான்னு அவளுக்கு தெரியும். நான் உங்க அத்தையை காதலிக்கும் போது சரி, இங்க கூட்டு போகும்போது சரி. உங்க அப்பனுக்கு கல்யாணம் முடியல. ஆனா உன் அப்பா ரகசியமா வாழ்ந்திருக்காரு. பொம்மிமாக்கும் தெரியாது. உங்க அப்பா ஏன் எல்லாத்தையும் மூடி மறைச்சாருன்னு அவளுக்கு தெரியாது. தான் அண்ணனுக்கு பிறக்க போற பிள்ளைக்கு தான் பிள்ளைய கொடுப்பேன். அவன் தான் கண்டிப்பா வீரசூரனா இருப்பான். அவனுக்கு தான் இந்த ஃபார்முலானு நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி பண்ணவா. உன் பேர் செம்புலிங்கன்னு பேர் வச்சவளும் அவதான். உங்க அப்பா கிட்ட அவதான் சில சத்தியங்களை வாங்கினா. நான் பொம்மிமாவை இங்க இருந்து நான் கூட்டிட்டு போயிட்டேன். யாருக்குமே நானும் பொம்மிமாவும் எங்க இருக்கோன்னு கூட தெரியாது. அப்பதான் உங்க அப்பனை யாரோ வெட்டி வீழ்த்திட்டாங்கன்னு செய்தி வந்தது. கொத்து நான் கதறான். ஏன்னா பொம்மிமாக்கு அப்பனா உசுறு. துடி துடிச்சு போனான். என் அண்ணனை பார்த்து அவனுக்கு கிளம்பும் போதுதான் ஏர்போர்ட்ல எங்களை கைது பண்ணினாங்க. என்னமாமா சொல்றீங்க? சட்டத்துக்கு உதமாவும் நாட்டுக்கு உதமாவும் இந்த உலகத்துக்கு உதமாவும் பொம்மிமா ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டானே. அவளை கைது பண்ணாங்க. போன என்னையும் கைது பண்ணாங்க. உங்களுக்கு என்னடா தெரியும் எங்க காதல பத்தி? என் காதல பொய்ன்னு சொல்றீங்களே. ஜெயில நான் பட்ட சித்திரவதை உங்களுக்கு தெரியுமாடா? இங்க இருக்க ஸ்டேஷன்ல போய் ஒரு நாள் இருந்துட்டு வா, வழி தெரியும். நான் இருந்தது உலகத்திலே கொடூரமான ஜெயிலு. என் பொம்மிமாக்காக நான் ஏத்துக்கிட்டேன். சித்திரவதைப்படுத்தினானுங்க. பொம்மிமா நரக வேதனை அனுபவிச்சா. அப்பதான் பொம்மிமா புத்திசாலித்தனமா யோசிச்சா. தான் அண்ணனே போய் சேர்ந்துட்டான். இனி அண்ணனுக்கு எப்படி வாரிசு? எல்லாம் வீணா போச்சுன்னு அவ ஒரு புத்திசாலித்தனமா யோசிச்சா. என் அண்ணன் பேர்ல தான் அந்த ஃபார்முலாவை எழுதினேன். ஆனா எங்க அண்ணன் மர்மமான முறையில கொல்லப்பட்டுட்டாரு. அதனால அவரோட சேர்ந்து அந்த ஃபார்முலாவும் போச்சுது அப்படின்னு புத்திசாலித்தனமா யோசிச்சா. வந்தவங்களும் எல்லாம் விசாரிச்சு பார்த்தானுங்க. அது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களை விடுதலை பண்ணானுங்க. இந்தியாவுக்கு வந்தோம். வந்த 2வது நாள் அதிர்ச்சி. என்ன சொல்றீங்க? நானும் பொம்மிமாவும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணேன். சிம்பிளா ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணியிருந்தோம். கல்யாணம் முடிஞ்ச 2வது நாளே ஒரு பொண்ணு குத்துயிரும் கொலையுமா எங்களை தேடி வந்தா. 7 மாச கர்ப்பிணி. உங்க அப்பாவோட பொண்டாட்டின்னு சொல்லி தான் அந்த பொண்ணு வந்தது. கிங்ஸின் ராஜாவோட வாரிசியா வயிற்றுல இருக்குன்னு சொல்லி குத்துயிரும் கொலையுமா அந்த பொண்ணு இங்க வந்தா. எங்களுக்கு அதிர்ச்சி. கிங்ஸின் ராஜாக்கு எப்போ கல்யாணம் முடிஞ்சது? இது ஏன் எங்ககிட்ட சொல்லவே இல்லைன்னு. அவர் ஒரு ஏழை வீட்டு பொண்ணதான் விரும்பியிருக்காரு. மனப்பூர்வமா காதலிச்சிருக்காரு. மனப்பூர்வமா தாலி கட்டி தான் மனைவி ஆக்கிக்கிட்டாரு. அவர் சொல்லி அனுப்புறதுல நாங்களும் இல்ல, எங்களுக்கு தகவல் சொல்றதுல நாங்களும் இல்லங்கிறனாலதான் அவர் வாழையே ஆரம்பிச்சிருக்காரு. தான் தங்கச்சிக்கிட்ட எதையும் சொல்லாம அவர் செஞ்சது இல்ல. அவர் சொல்லாம செஞ்சது அவர் செஞ்ச கல்யாணம் மட்டும்தான். பொம்மிமாதா அவருக்கு அடைக்கலம் கொடுத்து பெயர்காலம் பார்க்கறதுக்கு எல்லாரும் கூட பண்ணியிருந்தா. வாவ், கிங்ஸ்லின் ராஜா தான் மனைவிய நிறமாச கற்பிணிய தவிக்க விட்டுட்டு தான் புள்ளைய கண்ணால பாக்கிறதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்த மனுஷன். எனக்கும் அவனுக்கும் பகதான். ஆனா தங்கச்சிக்கு ஒண்ணு நான் உசுர கூட கொடுக்க துணியா. சத்தியமா சொல்றேன், அவர் யார் செத்தாரு எதுக்கு செத்தாருன்னு எதுவும் எங்களுக்கு தெரியாது. நீல என்னடா வீரன்? ஓ அப்ப மா வீரன். அங்க தண்ட ஒரு மரணத்துல எங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. மா வீரன் அவரெல்லாம் எத்தனை பேர் வந்தாலும் வெட்டி சாய்க்க முடியாது. ஆனா தானா கொண்டு தலையை கொடுத்திருக்காரு. ஆனா அது ஏன் எதுக்குன்னு எங்களுக்கு தெரியல. என்ன சொல்றீங்க? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிதான் சொல்லுது. அவர் தானாதான் கொண்டு தலையை கொடுத்திருக்காரு. கை கால தானாதான் வெட்டப்பட்டிருக்கு. உங்க அம்மாக்கு பேர்காலம் பார்த்ததே என் மனைவிதான், பொம்மிமாதான். டேய், பிறந்தவன் நீ மட்டும் இல்ல, ரெட்ட புள்ள. என்ன சொல்றீங்க? 2 பிள்ளையும் பெத்து போட்டுட்டு உங்க அம்மா கண்ணை மூடுனா.
உலகத்துல எந்த பிள்ளைக்குமே அம்மா அப்பா இப்படி இறந்தாங்கிற செய்தி வரவே கூடாது. எந்த பிள்ளையுமே இப்படி கேட்டிருக்காது. அழாதடா அழாதண்ணா அழாதண்ணா. வேண்டடா கிங்ஸ், வேண்டாண்டா. பாத்தீங்களா எந்த பிள்ளையாரும் இப்படி ஒரு செய்தி கேட்டிருக்குமாண்ணா. அழாதீங்க. அழாதீங்கங்க. அழாதீங்க. சரி அழல. எப்படியாவது தான் புருஷன் புள்ளைய காப்பாத்தி இந்த மண்ணில விட்டுட்டு போயிருங்கக்காக உசுர கையில பிடிச்சிட்டு இருந்தது. உங்க அம்மாவை கொல்ல பார்த்திருக்கானுங்க. எப்படியாவது பிள்ளைல காப்பாத்தணுங்கக்காக உங்க அம்மா அந்த செய்தி கேள்விப்பட்டு எங்களை தேடி வந்திருந்தாங்க. பிள்ளைய பெக்கிற வரைக்கும் நான் உசுரு. பிள்ளைய பெத்த அடுத்த நொடி உங்க முகத்தை கூட பார்க்கல, கண்ணை மூடிட்டாங்க. உங்க அம்மாக்கு புருஷன் மேல ரொம்ப பாசம். புருஷன் போன இடத்துக்கே போயிட்டு ரெட்ட புள்ள கொஞ்ச நேரத்துல எங்க இருந்துதான் ஆள்கள் வந்தாங்கன்னு தெரியல. ஹாஸ்பிட்டலே கலவர பூமியா மாறிச்சது. எனக்கும் பொம்மிமாக்கும் என்ன பண்ணணும்னு தெரியல. அப்பதான் உங்க வீட்டுல ரொம்ப விசுவாசமா வேலை பார்த்த இப்போ உனக்கு அம்மாவா இருக்காங்களே அவங்களுக்கும் பேர்காலம் ஆயிருந்தது. அவங்க பெத்த பிள்ளைய பறி கொடுத்துட்டு வேதனையில 2 பேரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்பதான் பொம்மிமாக்கு ஒரு ஐடியா தோணுச்சுது. பிறந்த பிள்ளைல ஒரு பிள்ளை ஒன்ன தூக்கி அவங்க கையில கொடுத்து இந்த புள்ள செம்புலிங்க குடும்பத்து பிள்ளையாதான் வளரணும், அதை நீங்க அவன் அம்மா அப்பாவா இருந்து வளர்க்கணும்னு அவங்க கிட்ட சத்தியம் வாங்கினான். அதனாலதான் அவங்க செம்புலிங்க குடும்பம்னு சொல்றாங்க. உன்னை செம்புலிங்கையா பேர்னாவே வளர்க்கணுங்கதான் பொம்மிமாவோட ஆர்டர். உன்னை வீரனை வளர்க்கணும், செம்புலிங்கையா பேர்னாவே வளர்க்கணும், அவனுக்கு எந்த தடையும் போடக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கிக்கிட்டு தான் அவங்களுக்கு உன்னை கொடுத்தா. இன்னொரு குழந்தை கையில இருந்தது. உனக்கு செம்புலிங்கன்னு பேரை வச்சுதான் அவங்களுக்கு கொடுத்தா. இன்னொரு குழந்தை என் கையில தான் இருந்தது. அந்த குழந்தைய நாங்க எப்படி வளர்க்க போறோம் என்ன பண்ண போறோம்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாத குழப்பத்தோட நின்றுட்டு இருந்தோம். செங்கோட்டையன் தெரிஞ்சுக்குமே, உங்க தாத்தா கூட பிறந்த கடைக்குட்டி தம்பி தனிக்கான சாரன் பையன். இவரையும் அவனையும் பார்க்கவே வேண்டாம், ஜலாக்ஸ் அச்சமா இருக்கும். இவனுக்குள்ள அதே மூளை பத்தி தான் அவருக்கும் இருக்கும். அவர்தான் அன்னைக்கு பருமானம் இருந்து வந்திருந்தாரு. அவர் பிள்ளைய நான் பாத்துக்கிறத கொண்டாங்கன்னு வாங்கிட்டு போனாரு. என் புள்ள தானே, என் பேர புள்ள, நான் வளர்த்துக்கிறத கொண்டாங்கன்னு வாங்கிட்டு போனாரு. செங்கோட்டை பேர நான் வளர்ந்துட்டு இருக்கான். நான் உங்க பொம்மிமாவை புரிஞ்சுக்கலன்னு சொல்லியே, ஒரு புருஷனால இதை விட யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. பொம்மிமா நினைச்ச மாதிரி தான் அண்ணன் வாரிசுக்கு தான் நான் கண்டுபிடிச்ச ஃபார்ம்ல தெரியணுங்கிறதுக்காக உனக்கு செம்புலிங்கன்னு பேர் வச்சா அந்த ஃபார்முலாவையும் உன் பேர்லயே மாத்தினா. அவன் உனக்கு செஞ்ச தியாகம் தெரியுமா? 6 வருஷம் என் கூட சேரவே இல்லை. உன்னை பாதுகாக்கிறதுக்காகவே தன்னை பணைய வச்சா. உன் பேர்ல முழுசா அந்த பத்திரத்தை பதிவு பண்ணினா. எல்லாத்திலையும் நாளுக்கு துணைதாண்டா இருந்தேன். நான் சில கேஸ் விஷயமா ஃபாரின் போக வேண்டியது இருந்தது. அப்பதான் அவ கன்சீவ் ஆனா. நிக்கா பாரு ஜானு. ஏய், நான் உங்க குடும்பத்துக்கு நல்லது மட்டும் தான் செஞ்சேன். ஆனா நீங்க தானே எனக்கு நல்லது செய்யல. பிடிக்காத குடும்பமா இருந்தாலும் என் மனைவிக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சேன். இவன் தான் ஜானு, வேட்டைய பேர. செம்புலிங்கையோட மூத்த அண்ணன், எல்லாருக்கும் மூத்தவரு. அவருக்கு ஒரே ஒரு பையன், அவருக்கு பிறந்த புள்ளதான் இவன். வேட்டைன்னு போய் சேர்ந்தாரு, இவர் அப்பாவும் போய் சேர்ந்தாரு. இவன் தன்னந்தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். பொம்மிமாவை பாத்துக்கிறதுக்காகவே ஃபாரின்ல இருந்து இங்க வந்தான். அதே சமயம் உனக்கு அப்பனாவும் இவன் இருந்தான். இவன் தான் உன்னை தூக்கி சமந்துக்கிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு வந்தான். நீ இவன் தான் பொம்மிமா கூட இருந்தீங்க. உங்களை மீறி அட என் பொண்ணாட்டிக்கு தான் ஆயிர போகுதுன்னு நம்பிக்கை விட்டுட்டு போனேன். பிறந்த இன்னைக்கு தான் பெத்த பிள்ளை மூஞ்ச கூட பார்க்காம நான் இவன் கையில தூக்கி கொடுத்தா. இனிமேலே இது ஓ பிள்ளைன்னு தூக்கி கொடுத்தா. பிறந்த பிள்ளை ரத்தமா சரியமா இருக்கும் போது கூட கெட்ட பூசை என்கிட்ட அவனுக்கு காட்ட தோணல. இந்த சாணுகிட்ட தான் தூக்கி கொடுத்தா. என் முன்னாடிதான். இனிமேல் இந்த பிள்ளைக்கு நீ தான் தகப்பேன்னு இந்த ஜானுகிட்ட தூக்கி கொடுத்தா. எனக்கு புரியல. ஆனாலும் என் பொம்மிமா மேல எனக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை. அவன் எதை செஞ்சாலும் சரியா இருக்கும். அவன் ஏதோ ஒரு காரணத்தை கட்டி பிள்ளை என் பிள்ளைய கொடுக்கறான்னு நான் அவளை புரிஞ்சுக்கிட்டேன். என் பிள்ளைடா, இந்த இசை என் பிள்ளை, என் ரத்தம். ஆனா என் கண்ணு முன்னாடி இது உன் பிள்ளை இல்ல, இனிமேல் இது ஜானு பிள்ளைன்னு தூக்கி கொடுத்தா. என் பிள்ளை எப்போ பொறுக்கும் என் கையில வாங்குன்னு காத்துட்டு இருந்தவனுக்கு இனிமேல் இது உன் பிள்ளையே இல்லைன்னு சொல்லும் போது எப்படி இருந்திருக்கும்? நான் அந்த வழியை வாங்கிக்கிட்டேன்டா. இந்த ஜானுக்கு முழுசா பிள்ளைய தாரவாத்து கொடுத்தா. கொடுத்தது மட்டும் இல்ல, அதை பத்திரமா போட்டுட்டா. இசை பிறந்து கொஞ்ச நேரம் மூச்சு பேச்சு இல்லாம இருந்தா. அப்ப நான் மூச்சு கொடுக்க போலான்னு 10 நேரம் அப்ப கூட பொம்மிமா தடுத்தா. உங்க மூச்சு காத்து கூட என் பிள்ளை மேல படக்கூடாது, ஜானுதான் மூச்சு காத்து கொடுக்கணும்னு சொன்னா. அது ஏமாமா? அதுக்கும் ஒரு காரணம் இருந்தது. அவ முழுசா ஜான் பிள்ளையா இருக்கணும். இசை என்னைக்குமே ஜான் பிள்ளையா இருக்கணும். அவ உடம்புல இன்னைக்கு உசுறு போகுதுன்னா அது ஜான் கொடுத்ததுதான். ஏன்னா அவன் 18-20 வயசு பையன். அவன் கையில பிள்ளைய கொடுக்கும். அவனுக்கு தாய்மை கொண்டு வரணும், தகப்பைங்கிற உணர்வு வரணுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் அவன் பண்ணியிருக்கான். ஆனா நாங்க எதிர்பார்த்ததை விட ஜானு உசுரே வச்சிருந்தோம்.
அந்த புள்ளைய நெஞ்சோட அணைச்சு வச்சிருந்தான். ஒரு நிமிஷம் கூட அவளை கீழே விடல. தான் புள்ளையாவே நினைக்க ஆரம்பிச்சு கத்தி அழுதான். என் புள்ளன்னு கத்தி அழுதான். அப்பதான் பொம்மிமா பெருமூச்சு விட்டா. இதெல்லாம் ஏன் பொம்மிமா பண்றான்னு எனக்கு அப்ப புரியவே இல்ல. ஜானு அவன் புள்ளையாதான் நெஞ்சிலேயே போட்டு வளர்த்துட்டு இருந்தான். இந்த கிங்ஸின் வர போதா வரைக்கும் ஏன் பொண்டாட்டி பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தான். இதெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு நிம்மதி. இனி என் பொண்டாட்டி பிள்ளைய பத்தி எனக்கு எந்த கவலையுமே இல்லைன்னு ஒரு சின்ன படிப்பு விஷயமா ஃபாரின் போக வேண்டியது இருந்தது. போனேன். திரும்பி வரேன்னு நான் தகவல் சொன்னேன். எனக்கு இன்னைக்கு குழந்தை பிறந்து 40 நாள் நான் இன்னைக்கு ஜான் வீட்டுக்கு பிள்ளைய கொண்டுட்டு போறேன்னு என்கிட்ட சொன்னான். கோயிலுக்கு போயிட்டு தான் நான் ஜானை பார்க்க போறேன்னு சொன்னான். அப்போ ஜான் கூட இருக்கான்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஜான் கிட்ட தான் என் பிள்ளை இருக்குன்னு நான் நினைச்சேன். அவன் எப்பவும் ஜானு சொல்றதுனால அப்ப ஜானும் பிள்ளையும் அவன் கூட தான் இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஜான் கூட தானே இருக்காங்க வந்து நான் கேட்காம விட்டுட்டேன். என் கண்ணு முன்னாடிதான் கார் எரிஞ்சுது. நான் உள்ள ஜானும் கிங்ஸனும் பிள்ளை எல்லாருமே போய் சேர்ந்துட்டாங்க நினைச்சேன். ஆனா ஜானு இந்த கிங்ஸனை மட்டும் காப்பாத்திட்டு போயிட்டான். ஐயோ மாமா இல்ல மாமா, நீங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. போய் சொல்லாத. சத்தியமா சொல்றேன் மாமா, நான் எனக்கு அந்த கார்ல வரவே இல்ல. ஆமாடா, அதான் உங்க அத்தை இறக்க போறாங்கன்னு எனக்கு தெரியுமே. அதான் உன் தம்பி மட்டும் நீ கூட்டிட்டு இறங்கிருக்க. ஐயோ இல்ல மாமா, நான் 2 நாளைக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு நான் வந்துட்டேன். ஆமாடா, ஏன்னா 2 நாளைக்கு அப்புறம் எப்படி நடக்க போதும் எனக்கு தெரிஞ்சுக்கொள்ள. இல்ல மாமா, நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இப்பெல்லாம் நடக்கும் எனக்கு தெரியாது. அத்தை இனிமேல் நம்ம வீட்டு வந்து இருக்க போறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இங்க சில ஏற்பாடுகளை பண்ணதுக்காக நான் வந்திருந்தேன். இசை உன் பொண்ணு தானே, பிள்ளைய கூட்டு வந்துருக்கணும்ல. ஐயோ இல்ல மாமா, அவ பச்சை குழந்தை, தாய்மடி பால் கூட மறக்கல. நான் அதனாலதான் கூட்டிட்டு வரல. எப்படி நம்ம பிள்ளை நம்ம கூட தானே இருக்க போறா. அதுக்கு வந்து பிள்ளைக்கு தேவையான அத்தைக்கு தேவையான செய்யணும்னா நான் இங்க வந்திருந்தேன். கிங்ஸன் அங்க இருந்தா சிறப்பு பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படிங்கிறதுக்காக அவனை சின்ன பையனால கையை பிடிச்சி நான் கூட்டிட்டு வந்தேன். என்னன்னு உங்களுக்கும் கிங்ஸனுக்கும் ஆகாது. நீங்க வேற ஃபாரின் வரீங்க, வந்த நேரம் அவன் இருந்தா உங்களுக்கு கோவம் வரும். அதனாலதான் நான் அவனை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா என்கிட்ட அத்தை சொன்னது நானும் மாமா எல்லாம் சேர்ந்துதான் வரணும். மாமா இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து வந்துருவாரு, நான் மாமா கூட்டிட்டு தான் அங்க வந்து வாழ போறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கார் வித்துக்கு அப்புறம் நான் உங்களை பார்க்கவே இல்ல. அந்த காரை நீங்களுக்கு இறந்துட்டு தான் நாங்க இத்தனை பேர் நினைச்சிட்டு இருக்கோம். குடும்பமே செத்து போயிட்டீங்கன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் மாமா. ஒவ்வொரு நாளும் வேதனையில வெந்து போயிருந்தோம். நல்லா இருக்குடா. இல்ல நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ ஏதோ பிளான போட்டிருக்க. பொம்மிமா சாவுக்கு உனக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குது. ஐயா அவனுக்கு எடுத்தது சம்பந்தம் இல்ல. ஐயோ மாணிக்கம் சொல்லி மாணிக்கம். மாமா நாங்க லைப்ரரிக்கு போயிருந்தோம். நீங்களும் அத்தையும் அங்கதான் முதல்ல சந்திச்சுன்னு நினைச்சு நாங்க லைப்ரரிக்கு போயிருந்தோம். அங்க ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு ஒவ்வொரு நாளும் நாங்க தேடிட்டு இருந்தோம். இது எதிரிக்கு எப்படியோ தெரிஞ்சது, அந்த லைப்ரரியை தீ வச்சு கொளுத்திட்டான். அதுல சில புத்தகங்கள் தான் காப்பாற்றப்பட்டுச்சு. அந்த புத்தகத்துல எந்த ஆதாரமும் இல்ல. ஆனா அத்தை ரொம்ப புத்திசாலி, ஒரு புக்கையா அடையாளமா வச்சிருக்காங்க. என்னடா சொல்லிட்டு இருக்க? முழுமதி. என்னடா சொல்ற? முழுமதிங்க பேர்ல அத்தை ஒரு புக்கையே எழுதி வச்சிருந்தாங்க. அந்த புக்கை அவ்வளவா யாரும் படிக்க மாட்டாங்கன்னு அத்தைக்கு நல்லா தெரியும். அதனால ஒரு மூலையில அத்தை ஒரு புக்கு வடிவில அதை எழுதி அங்க வச்சிருந்தாங்க. அந்த புக்கை நாங்க படிச்சோம் மாமா. அப்பதான் எங்களுக்கு இசை பேரு முழுமதின்னு தெரியும். அதுல அவங்க சயின்டிஸ்ட் மொழியில தான் எழுதியிருந்தாங்க. எங்களுக்கு புரியல, சயின்டிஸ்ட் படிச்ச யாராவது கிடைக்க மாட்டாங்களான்னு இது வரைக்கும் தேடிட்டு இருக்கோம் மாமா. அந்த கோடு வேடு எதுவுமே எங்களுக்கு தெரியல. நல்லா இருக்குடா அவங்க நடிப்பு. ஐயோ மாமா அதுதான் உண்மை. சரி அந்த புக் எடுங்க. அது அந்த புக்கை படிச்சுக்கிட்டே நாங்க ரோட்ல எடுத்துட்டு வரும்போது ஒரு கிறுக்கை மாதிரி ஒருத்தன் அவன் என்கிட்ட இருந்து புக்கை பிடிக்கிட்டு ஓடிட்டான். டேய் கல்யாணம் விடுறீங்க? இல்ல மாமா, இத்த போய் எடுத்து படிக்கலாம், இல்லைன்னா தெரிஞ்சுக்கலாம் யாருமல மாதிரி எடுத்துட்டு வந்தோம். படிச்சது கொஞ்சம் புரிஞ்சாலும் அதுல சில பிக்சர்கள் அத்தை வரைஞ்சு வச்சிருந்தாங்க. அதை வச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டோம் இவங்க அப்பா எப்படி வெட்டிப்பட்டு செத்தாரு அப்படிங்கறதும் அதுல இருந்தது. இதுக்கெல்லாம் காரணம் அது மட்டும் இல்ல, உங்களை பத்தின எந்த விவரமும் அவங்களுக்கு தெரியலன்னு உங்க மேல ஒரு வருத்தத்துல இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் போட்டுருந்தாங்க. அவங்க சாவுக்கு நீங்க தான் காரணம். கொண்டு வேண்டாம், என் மேல வீணா பழைய போட்டீங்க, கொண்டு போட்டுருவேன். இல்ல மாமா, அதுல அப்படிதான் இருந்தது. ஆனா அதுல நீங்க கொன்னதுக்கான அடையாளம் இல்ல, கொன்னதுக்கு நீங்களும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சோகமா இருந்தது. பாத்தியா சார், கடைசியில பழைய எப்படி பண்ண வா வீட்டுக்கு. இப்போ சொல்றேன், நீ வரல நான் உசுரோட இருக்க மாட்டேன். வீட்டுல போய் என்ன பண்ணுவேன்னு கூட தெரியாது. நான் வீட்டுக்கு போவேன். 10 நிமிஷத்துல நீ வரலனா போனதை தான் நீ பாப்ப. சீனோ அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காத, பேசாம படுத்து தூங்க. நீ சத்தாலும் நான் அந்த கிங்ஸ் கூட உன்னை நான் சேர்த்து வைக்க மாட்டேன். அம்மாவும் அப்பாவும் கொடூரமா செத்துருக்காங்கன்னு தெரிஞ்சவ ஏங்கி அழுட்டு இருந்தாங்க. அப்ப கூட என்னால ஆறுதலா இருக்க முடியல. என் பையன் இப்படி கூட்டிட்டு வந்தீங்க. அவர் பார்க்கறப்ப முரட்டாட்டமா இருப்பாரு, ஆனா பாசம்னு வந்தது என்ன குழந்தைப்பா. நான் கூட ஆரம்பத்துல
பாசத்துல அவனை பொறுக்கி ரவுடி என்னப்பா நினைச்சேன். ஆனா ஒவ்வொரு நாளும் என் மேல இருக்கிற அக்கறையா இருக்கட்டும், என்ன கண்காணிச்சு என்ன பாதுகாக்கதா இருக்கட்டும், இது வரைக்கும் ஆகுதுப்பா. நான் பார்த்த நாள்ல இருந்து ஒரு நாள் கூட அவன் கண்ணியமா மூடி நான் பார்த்ததில்ல. எப்பவுமே என்ன பாதுகாக்கவிலே தான் இருப்பாங்க. பெத்த தாயும் தகப்பனும் கூட ஒரு வயசுக்கு மீறி பிள்ளைங்க வளர்ந்துட்டா அவங்க பொழைச்சுக்குவாங்கன்னு விட்டுருவாங்கப்பா. என்ன பார்த்த நாள்ல இருந்து இது வரைக்கும் ஆகுதுப்பா. என்ன கண்காணிக்காம இருந்ததே இல்லப்பா. ஒவ்வொரு நொடியும் என்ன கண்காணிப்பாங்கப்பா. எனக்கு ஒண்ணு துடிச்சு போயிருவாங்கப்பா. அதை தாங்குற சக்தி கூட அவங்களுக்கு கிடையாதுப்பா. எனக்கு சின்ன அடி கூட பற்ற கூடாதுன்னு துடிப்பாப்பா. அடிபட்டுட்டு செத்தா போயிருவாருப்பா. ஆனா இன்னைக்கு அவர் மனம் கசந்து அழுது துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஆறுதல் கூட சொல்ல முடியாத அளவுக்கு என்ன இழுத்துட்டு வந்துட்டீங்களே. பாசத்துல அவங்க குழந்தப்பா, பாசத்துல அவங்க குழந்தப்பா. முரட்டமான ஆளுதான், ஆனா பாசத்துல இல்லப்பா. ஒரு பொண்ணுக்கு தெரியும்பா இவன் கூட வாழ முடியுமா முடியாதான்னு. கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிரும்பா. நான் இப்பவும் உறுதியா இருக்கேன்னா அவங்கள பத்தி தெரிஞ்சதுனாலதான்ப்பா. அவன் நல்லவனாவே இருந்தாலும் சரி, நான் அவன் கூட உன்னை வாழ விட மாட்டேன். உங்களுக்கு அவரை பிடிக்காதனால இதை சேர்த்து வைக்கல, வேற என்னவோ காரணம் இருக்குது. அதனாலதான் நீங்க கிங்ஸ்ல எங்கட சேர்த்து வைக்க மாட்டேங்கிறீங்க. அம்மா தான் எனக்கு அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களேப்பா. இதுக்கப்புறம் நீங்க பிரிச்சு என்னப்பா பண்ண போறீங்க? நீ சேத்தாவலாம பேசிக்கிட்டு இருக்காத. நான் ஒரு காலமும் அந்த செம்பிளிங்க குடும்பத்துக்கு உன்னை கொடுக்கவே மாட்டேன். ஆனா ஏப்பா, எதுக்குப்பா கொடுக்க மாட்டீங்க? சொல்லுங்கப்பா. எனக்கு கிங்ஸ் இல்லாம வாழ முடியாதுப்பா. என்ன அசிங்கமா பேச வச்சிடாத. நான் பார்க்க காமெடியா இருப்பேன், ஆனா உண்மையில நான் தான் வில்ல. பாத்துக்க. பாவம், குழந்தை மாதிரி அழுதுட்டு இருந்தாங்க. ஒரு ஆளுக்கு கூட நான் சொல்லாம வந்துட்டேன். இதே எனக்கு இப்ப ஒரு பிரச்சனைனா என்னை விட்டுட்டு அவங்க போயிருப்பாங்களா? இன்னத்துக்கு என்ன தோல்ல சாய வச்சு தாயா தகப்பனா எல்லாமே இருந்து என் கூட இருந்து அந்த கவலையே மறக்கிற அளவுக்கு பண்ணிருப்பாங்களே. அப்படியே விட்டுட்டு வந்துட்டேனே பாவினா. நான் பாவி பாவி. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் சேர்ந்து வாழலாம்னு சொல்ற நிலைமை நான் வாழ்ந்திருப்பேனே. எத்தனை நாளா சொல்லிச்சு என்ன கேட்கலையே. இன்னைக்கு கிங்ஸின் பொண்டாட்டியா இருந்திருப்பேனே. தப்பு பண்ணிட்டேன். இத்தனை வருஷம் உன்னை தேடி அலைஞ்சி கண்டுபிடிச்சது இப்படி ஒன்னு அழுகையும் கம்பளியுமா பாக்குறதுக்கா? உன்னை பார்த்த அன்னைக்கு கட்டி அணைச்சு என் தோளோட உன்னை வச்சு நான் இது வரைக்கும் உன்னை வளர்க்க வேண்டிய வளர்ப்பெல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ இங்க இருக்கன்னு எனக்கு தகவல் வந்தப்போ நீ ஏதோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்க, அனாத ஆசிரமா அங்க வாழ்ந்துட்டு இருப்பேன்னு நினைச்சேன். சத்தியமா அந்த செம்பிளிங்க குடும்பத்துல இருப்பாரு நான் நினைச்சு கூட பாக்கல. வேண்டாமா, வேண்டாம், அவனுங்களை விட்டு வேண்டாம், அவனுங்களை விட்டு பாவம். தப்பே பண்ணாம இந்த உலகத்துல தண்டனை அனுபவிக்கிறது அவனுக்கு மட்டும்தான். கிங்ஸின் ராஜா செம்பிளிங்க அப்பா, அவர் எனக்கு பண்ண தியாகமே போதும். இதுக்கு மேல அந்த குடும்பத்துல நமக்கு யாரும் எந்த தியாகமும் பண்ண வேண்டாம். நான் இதெல்லாம் சொன்னா அவன் சத்தியம் உன்னை கைவிட மாட்டான். ஆனா நாளைக்கு அவன் அப்பனுக்கு நடந்ததான் நாளைக்கு அவனுக்கும் நடக்கும். வேண்டாம், அவனுக்கு உசுரை கொடுக்க கூட அஞ்ச மாட்டானுங்க. அவனுக்கு பாசம் வச்சுட்டா உசுரை கொடுக்கறதுக்கு அஞ்சவே மாட்டானுங்க. கிங்ஸின் ராஜாவா படுதான் உன் அம்மாவுக்காக உசுரை கட்டிட்டு கொடுத்துட்டான். இவனுக்கு உசுரை கொடுக்கறதுக்கு அஞ்சவே மாட்டானுங்க. அது உனக்கு கொடுக்கறதுக்கு அஞ்சவே மாட்டானுங்க. செம்பிளிங்க குடும்பத்துல நீ ஒரு உசுறு கூட நம்ம குடும்பத்துக்காக போக கூடாது. வேண்டாம், வேண்டாம், போக கூடாது. தியாகம் செய்யறதுக்குனே வந்த குடும்பம். என்னால கிங்ஸின் மருமகளை ஏத்துக்க முடியாது. அவனை பார்க்கும் போதெல்லாம் அப்பா எனக்கு செஞ்ச தியாகம் தான் என் கண்ணு முன்னாடி வருது. என்னால முடியாது, என்னால முடியாது. அந்த செம்பிளிங்க வந்து நிக்கும் போது அப்பனே வந்து நின்று என் கண்ணை பாக்குற மாதிரி இருக்குது. என் உடம்பெல்லாம் நடுங்கி போகுது. நான் வாய் வார்த்தைதான் அவன ரவுடி அப்படி இப்படின்னு சொல்றேன் தவிர அவனை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடணும் போல எனக்கு தோணும். தண்டனை கொடுத்தாரு, அந்த குடும்பத்துக்கு தண்டனை கொடுத்தாரு. நான் கொடுக்க மாட்டேன். அந்த குடும்பம் வாழணும். நீ இல்லாட்டா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்ட மாட்டேன் வாழுவான். நீ வேண்டாம், சொன்னா கேளு, நீ வேண்டாம். நீ அந்த குடும்பத்துக்கு போக கூடாது.
டேய் கிங்ஸே, அழாதடா. டேய், நீ பிள்ளைங்க பார்க்க சக்தி எங்களுக்கு இல்லடா. ஏன்னு அழுதுகிட்டு இருக்கா? அண்ணே இசை தானே, நம்ம வன வந்துட போறா. ஏன்னு அழுதுகிட்டு இருக்கா? இல்ல மாமா ஒரு கிழமை இசை எனக்கு கொடுக்க மாட்டாரு. டேய், அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாடா. இல்ல அதே எப்படி தராம போய்வாரு. இவன் என்ன சொல்ல வரா? என்னண்ணே? இல்லண்ணே, மாமா ஏதோ ஒரு பெரிய விஷயத்த நம்ம கிட்ட மறைக்காரு. அவருக்கு நம்ம மேல கோவம்லாம் இல்ல. எதை வச்சு நான் சொல்றேன்? இல்லண்ணே, மாமா சொன்னதுல ஒரு சில விஷயங்கள் உண்மை இல்ல. எப்படா சொல்ற? ஆமாண்ணே, எனக்கு நல்லா தெரியும். அத்தை முத மாமா பார்த்தது லைப்ரரியில தான். அத்தை எழுதின புக்ல அதை தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனா மாமா எதுக்காக எல்லாம் பொய்யா சொன்னார்னு தெரியல. எதையோ ஒண்ணு மறைக்கிறாரு. ஆனா ஒண்ணு, இசை நம்ம குடும்பத்தை வந்து பிரிக்கிறது மட்டும் தான் ஒரு நோக்கமா இருக்கு. அது ஏன் எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. மாமா கெட்டவரலாம் இல்லன்னு. அப்ப என்னண்ணே, அப்பயே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என் மேல எந்த கோவமும் இல்ல. கோவம் இல்லைன்னா எதுக்கு நான் இப்படி எல்லாம் நடந்துக்கணும்? நீ எதை வச்சு அப்படி சொல்ற? அவருக்கு நம்ம மேல கோவம் இல்லன்னு. தேவையில்லாம எந்த மனுஷனும் நம்ம மேல கோபப்படுறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவர் உன் மேல கோபப்படுறதா இருக்கட்டும், சாரன் மேல கோபப்படுறதா இருக்கட்டும், அவர் சொல்ற காரணம் எல்லாமே சின்ன காரணமா இருக்கு. ஒரு சின்ன காரணத்துக்காக இத்தனை வருஷம் ஒரு மனுஷன் பகையை வளர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. உன் மேல என்னன்னு சொன்னாரு? நான் உன்னை நம்பிதான் பொண்ணு பிள்ளைல விட்டு போன, நீ காப்பாத்தல. அத்தான் உன் மேல எனக்கு பகங்காரு. ஆனா எந்த மனுஷன் இப்பெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லன்னு. சாரனை பார்த்து என்ன சொன்னாரு? பார்க்க செங்கோட்டையை மாதிரி இருக்காரு, அதனால எனக்கு பிடிக்கலங்காரு. இதெல்லாம் சின்னத்தனமான காரணமா தெரியலண்ணே. இது காரணமே இல்லண்ணே. இல்லடா, அவர் கொஞ்சம் வீம்பு பிடிச்சவராதான் இருக்காரு. அண்ணா, இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்ததுண்ணே. என்னடா? என்ன சொல்ல வர? இல்ல, அவருக்கு நானும் இசை எந்த அளவுக்கு விரும்புறோங்கிறத காட்டுறதுக்காக தான் நானும் இசையும் அப்படி இருக்க போட்டோவை அந்த ரூம்ல மாட்டினேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னு தெரியல, என் அப்பா போட்டோ மாட்டலான்னு. என் அப்பா என்னே மாதிரி இருக்கிற நான் என் போட்டோ தான் மாட்டினேன். அதுல கிங்ஸின் ராஜான்னு நான் எழுதிட்டேன். அவர் அது அப்பான்னு நினைக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணினேன். நான் சும்மா அவரை செக் பண்ணி பாக்கிறதுக்கு தானே அப்படி செஞ்சேன். ஆனா அந்த மனுஷன் அந்த போட்டோ பார்த்த உடனே அவர் கை காலம் விடுவிடுத்து போச்சு. தன்னையே அறியாம அவர் அழுதாரு, கத்தி அழுதாருன்னு. என்னடா சொல்ற? என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாண்ணே, அப்பா பார்த்து தெய்வம் தெய்வம்னு சொன்னாருங்க. அப்படிப்பட்ட மாமா எதுக்காக அப்படி தெய்வமா நினைக்கிற என் அப்பா அவர் பெத்த புள்ளி என்னையா வெறுக்கணும்? அவரு இசையை எனக்கு கொடுக்க கூடாதுன்னு உறுதியா இருக்காருன்னு. வேற ஏதோ முக்கியமான காரணம் இருக்குது. அவர் நம்ம கிட்ட இருந்து மறுக்கிறாருன்னு. ரெட்ட பிள்ளைன்னு சொன்னாரு. அதுல ஒரு பிள்ளை அவர் கூட தான் இருந்திருக்கு, வேற யாரும் வளர்க்கல. அவர் தான் வளர்த்திருக்காரு. ஆனா அந்த பையனுக்கு கூட நம்ம வளர்த்தது மாமான்னு தெரியாது. அவனை ரகசியமா தான் வளர்த்திருக்காரு. வளர்த்தது யாருன்னு தெரியாம வளர்த்திருக்காரு. அன்னைக்கு ஒரு பையன் என்னைய மாதிரி இருக்கான்னு, தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு பேச முடியாம இருக்கான்னு நாங்க ஒரு பையனை காப்பாத்த போனவன். ஆமா, அந்த பையனை காப்பாத்திட்டீங்களா? எப்படி அண்ணே? காப்பாத்தலன்னு. ஏண்டா காப்பாத்தலன்னு? காப்பாத்தி முடிச்சிட்டு வெளியில கூட்டு வந்தோம். ஏர்போர்ட்டுக்கு போகணும்னு சொன்னாரு. அதனால ஏர்போர்ட்டுக்கு எதுக்கு கூப்பிட்டாரு நினைச்சு தெரியாம கூட்டிட்டு போனோம். அங்க போனா எங்களுக்கு கட்டி போட்டுட்டு அவர் தப்பிச்சு போயிட்டாருண்ணே. அப்ப என்ன பிளைட் ஏற்றி விட்டேன்னு சொன்னீங்க? தெரிஞ்சா நீங்க என்ன திட்டுவீங்கன்னு நாங்க சொல்லலன்னு. காப்பாத்த முடியாம போயிட்டுனே. அண்ணே, அவனும் நம்மளை விட குறைஞ்சவனா இல்லண்ணே. அடின்னு வரும்போது நமக்கு ஈக்குவல் அடிக்காருண்ணே. அதனாலதான் எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. கிங்ஸன் ராஜா பையன் இல்ல, இவனுக்கு இருக்கிற வீரமும் வேகமும் அந்த பையனுக்கு இருந்துக்கும்ல. ரெட்ட பிள்ளை தானே? ஆமாண்ணே, பார்க்கதான் பைத்தியக்கார மாதிரி இருந்தாரு. ஆனா அடின்னு வரும்போது சத்தியமா அன்னைக்கு நாங்க எந்திக்கவே இல்லைண்ணே. ரெண்ட கலத்திட்டாரு. எனக்கு அப்பவுமே சந்தேகம் தானே. முள்ளுமதினு மாமா சொல்லிதான் வளர்த்திருக்காரு. மாமா ஒரு கணிப்பு கணிச்சிருக்காரு. நீயும் நானும் அத்தை கூட அந்த கார்ல போய் அத்தை கூட இறந்து போட்டதான் நினைச்சிருக்காரு. அதனால தானே அந்த அண்ணனும் முழுமதின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இசையை காப்பாத்துறதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்காரு. என்னடா நம்ம வீட்டு பையன் இப்படி தார விட்டுருக்கீங்க? தேடி வருவானே, நிச்சயமா தேடி வருவான். என் தம்பி தேடி வருவான், தேடி வருவான். அண்ணா, மாமா ரொம்ப புத்தி சரியானே. நிஜமா சொல்றேன், இசை எனக்கு கொடுக்க மாட்டாரு. அவர் ஏதோ பெருசா பிளான போட்டிருக்காரு. இசை என்கிட்ட இருந்து பிரிச்சு வரணும் எனக்கு பயமா இருக்குன்னு. இசை என்கிட்ட இருந்து பிரிச்சு வரணும் எனக்கு பயமா இருக்குன்னு. என்னடா பேச்சு பேசுற? அப்படிலாம் பிள்ளைய உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாது. இதுக்குதான் சொன்னேன், புள்ள கூட வாழ்க்கை தொடங்குன்னு. கேட்கவே இல்ல. அப்படிதான் வாழும் நினைச்சிருந்தா நான் எப்பவுமே வாழ்ந்திருப்பேன்டா. சே, அவன் நம்ம கூட வாழ்க்கை முழுக்க வரக்கூடியவடா. சே, அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அவன் மனப்பூர்வமா என்ன நம்பி என் கையை பிடிச்சு வரணும். ஒரு பொண்ணு நம்ம கையை பிடிச்சு வரல, நம்ம மேல உள்ள நம்பிக்கையில நம்ம கையை பிடிச்சு வருவா. கேவலமா நடந்து அப்படி நான் அவ கூட வாழணுமா? அண்ணன் சின்ன பையன் தான், சொல்றேன் தப்பா நினைக்காத. மாமா புத்திசாலின்னு நீனே சொல்ற. அதுக்காக இசை விட்டா கொடுக்க முடியும்? மாலை நமக்கு சூட்டினாய் சிறகடிக்கும்